கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் கிருஷ்ணவேல் சினிமாஸில் என்ன படம் பார்க்க போகிறோம்னா, ஆசாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி படம். ஆசாத் என்றால் விடுதலை. ஆங்கிலத்தில் ஹிந்தியில் ஆசாத் அப்படின்னு சொன்னால் ஆங்கிலத்தில் விடுதலைன்னு கூட சொல்ல முடியாது, லிபர்ட்டின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு லிபர்ட்டின்றதுக்கு சரியான தமிழ் சொல் எனக்கு தெரியல. யாராச்சும் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள். விடுதலைனா அது இண்டிபெண்டன்ஸு, சுதந்திரம்னா அது ஃப்ரீடம். லிபர்ட்டி அப்படின்ற வார்த்தைக்கு எனக்கு சரியான தமிழ் வார்த்தை கிடைக்கல. அதனால இப்போதைக்கு விடுதலைன்னே வச்சுக்கலாம். நம்ம ஆசாத் அப்படின்ற வார்த்தை லிபர்ட்டின்ற வார்த்தையை தான் குறிப்பது. அது விடுதலைன்ற அர்த்தத்தோடு வர்றது. இல்லை, ஆசாத்ன்ற வார்த்தையும் விடுதலைன்னு தான், ஃப்ரீடம்னு தான் வருது ஆங்கிலத்தில். பட் லிபர்ட்டின்ற வார்த்தைக்கு சமமான ஒரு தமிழ் வார்த்தை கிடைக்கல. நாம் விடுதலைன்னே வச்சுப்போம். இது படம் யார்? இப்போ நான் படத்தை எப்படி பார்க்க உட்காந்தேன்னா, அஜய் தேவ்கன் போஸ்டரில் போட்டிருந்தாங்க. சரி, அஜய் தேவ்கன் படம் கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டை காட்சிகள் அது இதுன்னு இருக்கும், ஏன்னா பார்ப்போம் என்ன தான் எடுத்து வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உட்காந்தேன். படம் ஹிந்தியில் தான் வருது, தமிழ் டப்பிங்லாம் இல்லை. கீழே இருக்க சப்டைட்டில்ஸை வச்சு தான் நம்ம கதையை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கோம். ஹிந்தி எனக்கு தெரியாது, லைட்டாக புரியும், ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 40% புரியும்னு வைங்களேன். அது வட இந்தியாவிலாம் கொஞ்ச நாள் வேலைக்கு இப்போ சுற்றிட்டு இருந்ததில் கொஞ்சம் தெரியும். அப்போ நல்லாவே தெரியும். இப்போ ரொம்ப நாள் ஆனதுனால எல்லாம் மறந்துடுச்சு. ஒரு 40 to 50% புரியும். மற்றபடி இந்த இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் தான். அஜய் தேவ்கன் படமானு பார்த்தோம்னா அஜய் தேவ்கன் படம் இல்லை. அது அஜய் தேவ்கனுக்கு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணி, இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. ஒரு புது ஹீரோவை யாராவது ஒரு பையனை லான்ச் பண்ணுறதா இருந்தால், ஒரு பழைய ஹீரோ யாரையாவது உள்ள கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி உள்ளே கொண்டு ஒரு கொஞ்சம் நேரம் போகிற மாதிரி காமிப்பாங்க பார்த்தீங்களா. இப்போ கட்டப்பாலாம் வந்தார், அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இருக்குது. ஸோ இதில் என்னன்னா, ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே குதிரைன்னா ரொம்ப பிடிக்கும். சரியா? அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதை இன்னும் விரிவாக சொல்லணும்னா, இந்த படம் 1947 லவ் ஸ்டோரி அப்படின்னா அப்போ அனில் கபூர் நடித்த ஒரு படம் வந்தது. அந்த படம் என்னென்னா, ஒரு இந்தியாக்காரன் ஒரு வெள்ளக்காரையை லவ் பண்ணுற மாதிரி ஒரு கதை. ஆனால் இந்தியாக்காரன்னா சாதாரண இந்தியாக்காரன்ல, இந்தியர்களில் பணக்காரன் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் மாற்றி மதராசப்பட்டினம்னு நம்ம தமிழில் எடுத்தாங்க. அதில் இந்தியாக்காரன் பணக்காரனாக காட்டாமல் அவனை சாதாரண ஏழை மக்களாக வச்சு ஒரு கதை எடுத்திருந்தாங்க. டெம்ப்ளேட், சிம்பிள் டெம்ப்ளேட், வேறு ஒன்றும் இல்லை. ரோமியோ ஜூலியட் கதைன்னு வச்சிங்களேன். ஒரு ஏழை ஆண் ஒரு பணக்கார பெண்ணை காதலிப்பதும், அந்த காதல் நிறைவேறியதா இல்லை தோல்வியில் முடிந்ததா அப்படின்ற மாதிரி உள்ள கதை தான் இந்த கதைகள் எல்லாமே. அந்த பாட்டில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. இதில் இந்த ஆசாத் படத்தில் இன்னொரு பாட்டு என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா, லகான் படத்தில் ஒரு பாட்டு எடுத்து உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து செய்த கலவையாக எடுத்தப்பட்ட படம் தான் இந்த ஆசாத். சரியா? ஸோ இப்போ அந்த ஊரில் ஒரு ஜமீன்தார் இருப்பார். அந்த ஜமீன்தார் ஒரு குதிரை லாயம் வச்சுருப்பார். அந்த குதிரை லாயத்தில் இருக்க குதிரைகளை மெயின்டைன் பண்ணுறது தான் இவனோட வேலை. அந்த குதிரைகளுக்கு மாலிஷ் போடுறது, அதை குளிப்பாட்டுறது, அதுக்கு தீனி வைக்கிறது, இதுதான் இவனோட வேலை. பெருசாக படித்தவெல்லாம் கிடையாது. அவங்க அப்பாவும் அந்த ஊரில் அந்த குதிரை லாயத்துலேயே வேலை பார்ப்பார். அந்த ஜமீன்தாருக்கு என்ன வேலைன்னா, இங்கே இருக்கிற சுற்றுப்பட்டு கிராமங்களில் இருக்கிற மக்களெல்லாம் பிடிச்சி வெள்ளைக்காரர்கிட்ட கொடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் கூலி வேலைக்கு செய்கிறதுக்காக அனுப்புறது தான் அந்த அல்லாட வேலையாகவே இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் அந்த ஜமீன்தார் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பார். அந்த வேலைகளில் ஜமீன்தாரோட பையன் தான் தீவிரமாக ஈடுபட்டுருப்பான். அந்த ஜமீன்தாருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு இந்த பையன் மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர், முதல்ல லவ்லாம் கிடையாது, ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் மட்டும் இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஒரு நாள் என்ன ஆகுனா, ஒரு பெரிய கேரவன் ஃபுல்லாக, கேரவன்னா ஒரு கோஷ்டி, அப்படியே மொத்தமாக மக்களை பூரா விரட்டி இது கொண்டு போவாங்க எங்கள் அந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு. அப்போ அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அஜய் தேவ்கன் குதிரையில் தன்னுடைய வீரர்களோடு வருவார். மொத்த வெள்ளைக்கார ஆர்மியும் சுட்டு கொண்டுட்டு மக்கள் எல்லாம் தப்பிச்சு நீங்கள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு போயிடுவார். அப்போ இவர் வேலையே என்னென்னா, இவர் ஒரு ரிபல், ஒரு விடுதலை வீரன் மாதிரி அவர் வேலை பார்த்துட்டு இருப்பார் அப்படின்றது அந்த படத்தில் வரும். அந்த அவர் ஓட்டிகிட்டு வர குதிரைக்கு பேர் தான் ஆசாத். அவரோட பேர் விக்ரம் சிங் அப்படின்னு இருக்கும். விக்ரம் சிங்னாலே ஒரு பெரிய கொள்ளக்காரன் அப்படின்னு ஆங்கிலேயர் மத்தியிலும் ஜமீன்தார்கள் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்படும். சரியா? இப்படி இருந்தவங்கள தான் அந்த காலத்தில் ஜமீன்தார்களும் ஆங்கிலேயரும் சேர்ந்து
இவங்கெல்லாம் குற்ற பரம்பரைன்னு அறிவித்தாங்க, கிரிமினல் ட்ரைப் அப்படின்னு சொல்லி பற்றி விரிவாக இன்னொரு தடவை பேசுவோம். இப்படியே அந்த நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த பசங்கள்லாம் சேர்ந்து இந்த குதிரை மேலே ஏற பார்ப்போம் அப்படின்றவாங்க. இவனும் தெரியாமல் காலை வச்சுருவான். காலை வச்சா அந்த குதிரை வந்து இழுத்துட்டே ஓட ஆரம்பிச்சிடும். எப்படியோ தட்டு மாதிரி குதிரை மேலே ஏறி உட்காந்து அடிபடாமல் கீழே இறங்கிடுவான். இறங்கினோடனே ஜமீன்தார் வந்து என் குதிரையில் நீ எப்பறம் சவாரி பண்ணலான்னு சொல்லி அவனை கட்டி வச்சு அதை சவுக்கில் அடி வெளுன்னு வெளுத்துடுவாங்க. வெளுத்த உடனே வந்து வீட்டில் சோகமாக படுத்திருப்பான். கொஞ்ச நாள் கழித்து ஹோலி பண்டிகை நடக்கும். எல்லோரும் ஊர் பூரா இந்த கலர் பொடியெல்லாம் தூவிட்டு இருப்பாங்களா, இவனும் தூவி விளையாடிட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. கவனக்குறைவாக தெரியாமல் ஜமீன்தார் பொண்ணு வர்றதை பார்க்காம அவன் மூஞ்சிலையும் தடவிடுவான். அவன் பயந்து போய் தள்ளி விட்டுருவான். இவனை ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருவான். கிணத்துக்குள்ளே விழுந்து நீச்சல் அடித்து வெளியே ஏறி வருவான். வந்தோடனே பசங்கள்லாம் சொல்கிறாங்க, டேய் குதிரையை ஓட்டிகிட்டு போனதுக்கே உன்னை விட்டு வெளுன்னு வெளுத்துட்டாங்க, ஜமீன்தார் பொண்ணு மூஞ்சிலே தடவிட்ட, உன்னை உயிரோட விட மாட்டாங்க, ஊரை விட்டு ஓடிடுன்றாங்க. இவனும் பயந்து போய் தப்பிச்சு ஊரை விட்டு ஓடுறான்ட்டு ஓடி எங்கேயோ போவான். ஊருக்கு வெளியே எங்கேயோ போகும்போது ஒரு அழகான குதிரை ஒன்று நிற்கிறத பார்ப்பான். பார்த்தா அந்த குதிரை மட்டும் தனியாக நின்று ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த பின்னணியில் இவர் இந்த விஜய் சிங் வந்து இன்னொரு பொண்ணு கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த பொண்ணு யாருன்னா ஜமீன்தார் பையன் இருந்தால அவனோட ஒய்ஃபு. சரியா? அது வந்து இவரோட முன்னாள் காதலி. அப்படிதான் கதை. அது என்ன கதை அப்படின்றதுக்கு பின்னாடி வருவோம். அப்போ இவன் வந்து அவரை பார்த்த உடனே அவர் எதுக்கு வந்தேன்னா, நான் குதிரையை பார்க்க தாங்க வந்தேன் அப்படிமா. என்னை யாருன்னு தெரியுமாண்ணா? எனக்கு உங்களெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலங்க, இந்த குதிரை ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு தான் பார்க்க வந்தேன். சரி சின்ன பையனாக தான் இருக்கிறான், விட்டுருங்க அப்படின்னு போ அப்படின்வாங்க. இல்லை நான் போக முடியாதுங்க, ஊருக்கு போனால் என்னை வெட்டி கொண்டுருவாங்க, இது மாதிரி ஜமீன்தார் வீட்டில் நடந்துருச்சு அப்படிமா. சரி அப்போ எங்கள் கூடவே வாரம் கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படியே போயிட்டு அவர் கூட இருக்கும்போது இவர் எப்படி இந்த மாதிரி கொள்ளைக்காரனாக மாறினார் அப்படின்னு கேட்பான். அப்போ அவர் சொன்னால் அவர் கொள்ளைக்காரன்லாம் கிடையாப்பா, அவர் வந்து வெறும் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு குதிரை குட்டி வந்து பிழைக்காதுன்ற மாதிரி கண்டிஷனில் ஒரு வெள்ளைக்காரன் வச்சுருந்தான். இவர் இல்லைங்க அது என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணா வளர்த்துக்கிறேன் அப்படி ஒரு 3 ரூபாயோ 4 ரூபா கொடுத்து அந்த குதிரையை குட்டியை வாங்கிட்டு வந்துடுவார். வாங்கிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் மருந்து இதெல்லாம் போட்டு தீனியெல்லாம் கொடுத்து அதை கொஞ்சம் தடவி சின்ன வயசுலேருந்தே அவரே வளர்த்து அந்த குதிரை அவர்கிட்ட ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிச்சிடும். அந்த குதிரை தான் இந்த ஆசாத் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம். அப்படின்னு இதில் இப்படி ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பொண்ணு வந்து ஜமீன்தாரோட பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவர் வந்து இவனை தான் லவ் பண்ணுது அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு வச்சுனோடனே இவனை பிடிச்சி இழுத்துட்டு போய் கட்டி போட்டு அடின்னு அடித்து தொங்க விட்ருவாங்க. ராத்திரி நேரத்தில் இந்த குதிரையை வந்து அவரை காப்பாற்றி கூட்டு வந்துருச்சு. அன்னையிலேருந்து அவர் வந்து இந்த மாதிரி ஜமீன்தார்களுக்கு எதிராக மக்களுக்கு ஆதரவாக பல போராட்டத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு இவரும் குஷி ஆகிடுவார். எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு தகவல் வரும், இந்த மாதிரி அடுத்த கேரவன் வருதுன்னு. அந்த அடுத்த கேரவன் வருதுன்னொடனே சரி போகலான்ட்டு இவங்க 2 குரூப்பாக பிரிஞ்சு போவாங்க. தகவல் சொன்ன ஒருத்தன் வந்து மேலேருந்து வருவான். இவங்க கீழேருந்து போய் 2 சைட்லேருந்து தாக்குற மாதிரி பிளானில் போவாங்க. அங்கே உள்ளே போனோடனே தெரியும், வண்டிலாம் இருந்தது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் மக்கள் இருக்கிறது மேலே எல்லாமே வெள்ளைக்கார இராணுவம் தான் இருக்கும். சிப்பாய்கள் தான் இருப்பாங்க. வரிசையாக எல்லாம் சுட ஆரம்பிக்க இவங்க செதறி ஓட, இவங்க கூட்டத்தில் அஜய் தேவ்கன் சைடில் இருந்து எல்லாருமே செத்து போயிடுவாங்க. அஜய் தேவ்கன் மட்டும் தப்பிச்சு வந்துடுவார் இந்த பையனை கூட்டிகிட்டு. அந்த தகவல் சொன்னானே அவன் வந்து ஜமீன்தாரோட கையாளாக மாறி இவங்களை காட்டி கொடுத்துருப்பான். ஸோ இவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது இவருக்கு வயிற்றில் அடிபட்டிருக்கும், செத்துருவார். ஸோ அஜய் தேவ்கன் செத்த உடனே அந்த குதிரையும் இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக நட்பாகிடுவாங்க. அந்த குதிரையை கூட்டிகிட்டு இவனே ஊருக்குள்ளே வருவான். அவங்க அப்பா சொல்லுவார், நீ குதிரையெல்லாம் கூப்பிட்டு ஊருக்குள்ளே வந்தோன்னா உனக்கு உன்னே போடுவாங்க, உங்கள் குதிரையை எங்கேயாவது துரத்தி விட்டுரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த குதிரையை கொண்டு போய் ரகசியமாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருப்பான். அப்போ அந்த குதிரையை வந்து இவனை ஏற விடாது. இவன்கிட்ட பேசலாம் செய்யும், பழகெல்லாம் செய்யும், ஆனால் ஏற மட்டும் விடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவன் பேசி அந்த குதிரை கூட பழகி ஒரு மாதிரி ஆகிடுவான். அது குதிரையை எப்படி பழக்கிறதுன்றதுக்கு அந்த ஜமீன்தாரோட பொண்ணு வந்து ஊருக்கு வெளியே இவங்க 2 பேரும் சந்திச்சு கொஞ்சம் கொஞ்சமாக லவ் வர ஆரம்பிச்சிடும். அவள் தான் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னா அது மாதிரி எல்லாம் பழக்கிடுவான். பழக்கினோடனே சொல்லுவா, நீ போய் அந்த போட்டியில் கலந்துக்கோ. அவங்க ஊரில் வந்து வருஷம் அந்த ஒரு குதிரை பந்தயம் நடக்கும். அந்த குதிரை பந்தயத்தில் முதல் பரிசு 11,000 ரூபாய், அதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஊக்கப்படுத்துவான். இவனும் சரின்ட்டு கலந்துக்கிறேம்மா. அவங்க ஊரில் இருக்கவங்கெல்லாம் வந்து திட்டுவாங்க, இதெல்லாம் சரியாக வராதுடான்னு. எல்லோரும் போய் கேட்பாங்க. கேட்ட உடனே சரி கேட்டுக்கங்களா, நல்லது, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் குதிரையும் விட்டுறேன் அவனையும் விட்டுறேன்,
நீங்கள் ஊரில் இருக்க எல்லாரும் எனக்கு தர வேண்டிய கடனே கிட்டத்தட்ட 11,000 ரூபா இருக்குது. அந்த பரிசு பணத்தை நான் எடுத்துப்பேன், அந்த கடனுக்கு சரியாக போயிடும், நீங்களாம் கடன் இல்லாமல் முதல்லேருந்து வாழலாம். ஒருவேளை உங்களால் தோத்துட்டான்னா நான் வந்து உங்கள் எல்லாரையும் மொத்தமாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அடிமையாக விற்றுருவேன், பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு. ஊர் மக்களும் வேறு வழியில் சரிடுவாங்க. நீ சரின்னு தான் சொல்லி ஆகணுன்றுவார். சரின்னு சொல்லுவாங்கன்றதை விட சரின்னு சொல்லி ஆகணுன்றுவார். ஸோ இவனை வந்து அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு வருவான். வந்தால் அந்த இவனோட ஒய்ஃப் இருப்பார்ல, ஜமீன்தார் பையனோட ஒய்ஃபு, அவகிட்ட வந்து விஜய் சிங் செத்தப்போ அவனோட தலப்பாகை கொண்டு போய் கொடுத்துருப்பான். அந்த தலப்பாகையை திருப்பி கொண்டாந்து இவன்கிட்ட கொடுத்தா இவனும் தலையில் கட்டிட்டு உட்காந்துருப்பான். குதிரை கிளம்ப போகிற நேரத்தில் அந்த ஜமீன்தாரோட பையன் என்ன பண்ணுவான், ஒரு கத்தி எடுத்து அந்த குதிரையை காலில் கிழிச்சு விட்ருவான். அது வழியில் கதற ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் தானே. ஒருத்தன் கஷ்டப்பட்டு போட்டியில் வர்றதே கஷ்டமாக இருக்கும். அவனுக்கு வேறு ஏதாவது இடைஞ்சல் பண்ணி விட்ருவாங்க, சைக்கிளில் பஞ்சர் ஆக்கி விட்ருவாங்க, இல்லை காற்றை பிடிங்கி விட்ருவாங்கன்ற மாதிரிலாம் இருக்கிறது வரும்ல. அதே மாதிரி தான் ஃபார்மெட்டாகவே அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆனால் படம் பார்ப்பதுக்கு போர் அடிக்காமல் இருக்கும். ஒரு குதிரைக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு உறவு எப்படி அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. ஸோ இவர் வந்து கொஞ்சம் லேட்டாக கிளம்பினா கூட அந்த வழியோடவே அந்த குதிரை வந்து அந்த தலப்பாவை மோந்து பார்த்தோன்னே விஜய் சிங் ஞாபகம் வந்துடும். ஞாபகம் வந்து சரி போவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் ஓடி கடைசியாக ஒரு வழியாக பல இடைஞ்சல்களுக்கு பிறகு கடைசியாக இப்போ வந்து ஜெயிச்சிருவான். ஜெயிச்ச உடனே ஆசாத் வந்து நமக்கு ஆசாதியை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்றாங்க. அதாவது சுதந்திரமே நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது அப்படின்ற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்க நல்லா பரபரப்பாக இருக்கும். ஹிந்தி தெரியலன்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். கீழே தமிழில் இங்கிலீஷில் போடுவாங்க, சப்டைட்டில்ஸ் போடுவாங்க. அதையும் பார்த்து அந்த படத்தை ரசிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.